உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். நல்ல வேலை என் வீட்டுக்காரமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தயா பிரதர். இதில் பியூட்டி என்னென்னா, அவ்வளோ காம்ப்ளிகேட்டட் மெசேஜை நான் நினச்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன். நிறையா பாசிட்டிவ் ஃபீட்பேக் வருது. அந்த மெசேஜை யூடியூப்பில் அப்லோட் பண்ண முடியல, மெசேஜ் டெலீட் ஆகிடுச்சு. நானும் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், நான் கோட் எழுதி ரெக்கவர் பண்ணி பார்க்குறேன், ரெக்கவர் பண்ண முடியல. டிஸ்க் ஃப்ராக்மெண்டட், ரெக்கவர் பண்ண முடியாது அப்படின்னு கச்சா முச்சான் ரெக்கவர் பண்ணியிருக்கு. சரிங்களா? அதனால் யூடியூப்பில் நீங்கள் அதை பார்த்துருக்க மாட்டீங்க. யாராவது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அவங்க உங்கள் பார்ட்னர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, சிஸ்டர் பிரதர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சிஸ்டர், நீங்கள் எங்கே இருந்தாலும். சரிங்களா? மெசேஜ் போகிறதுக்கு முன்னாடி மேடம் ஆல்ரெடி கேட்டாங்க, எத்தனை பேர் ஷீட் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க? கொஞ்சம் கொஞ்சமாக கவுண்ட் குறையுதா? நான் ஒன்று சொல்லட்டுமா? பிரதர் சொல்லியிருக்காரு, யாராவது ஒரு வாரம் மிஸ் பண்ணால் யூ ஆர் அவுட் ஆஃப் த கேம் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக? அவர் போட்ட ரூலை நான் ரிலாக்ஸ் பண்ணலை. ஆனால் பர்சனலாக நான் ஒரு கேரண்டி தர முடியும். யாராவது நான் அவர்கிட்ட ரெக்கமெண்டேஷன் வைப்பேன், அவர் அதெல்லாம் இல்லை பிரதர் நான் போட்ட ரூல் தான் சொன்னார்னா, நான் பர்சனலாக ப்ரைஸ் தர ரெடி. யாருக்கு அப்படின்னா, ஒரு வாரம் ஏதோ ஒரு ரீசனால் மிஸ் பண்ணிட்டேன், இதனால் நான் ஓட்டத்தை நிப்பாட்டாமல் அடுத்த வாரம் போன வாரத்துக்கான காரியத்தையும் வாசித்து அந்த வாரத்துக்கான காரியம் வாசித்தீங்கன்னா யூ ஆர் ஸ்டில் இன் த கேம். சரிங்களா? ஒரு வாரம் மிஸ் பண்ணனால நீங்கள் ஐயோ நான் போட்டியிலேருந்து விலகிட்டேன், ஒரு தாட் ப்ராசஸ்ன்னா ஆல்ரெடி சகதியில் கால் லைட்டாக பட்டுருச்சு, இறங்கி நடந்துடலாம். ரொம்ப மழை பெஞ்சிருக்கப்ப யோசித்து நடப்போம் இல்லை, ஒரு இடத்துல சப்பக்குன்னு மிதிச்சிட்டோம், அதுக்கப்புறம் என்ன ஆல்ரெடி சகதி ஆயிடுச்சு, எப்படினாலும் போய்க்கலாம். ஒரு வாரம் மிஸ் பண்ணியாச்சு, இனிமேல் போட்டியில் நம்ம இல்லை, வாசிக்கவே வேணான்னு நிப்பாட்ட வேணாங்கிறக்காக சொல்கிறேன். மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அடுத்த வாரம் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு பிரதர்கிட்ட சொல்லுங்கள். பிரதரை ஒத்துக்க மாட்டேன்னா நான் கேரண்டி தரேன். சரிங்களா? ஓகே, இந்த வாரத்துக்கான மெசேஜ் போகலாம். சரிங்களா? இந்த வாரத்துக்கான மெசேஜ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பிரின்சிபலில் டெட் லாக் அப்படின்னு சொல்லுவோம். இதை எளிய வகையில் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ ஒரு தோட்டத்தில் 2 பேர் வேலை பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஒருத்தருக்கு மம்பட்டி எடுத்து வேலை பார்க்க போயிருக்கார், இன்னொருத்தர் கடப்பாரை எடுத்து வேலை பார்க்க போயிருக்கார். இப்போ மம்பட்டி எடுத்து வேலை பார்க்குறவருக்கு கடப்பாரை தேவை, கடப்பாரை வச்சு வேலை பார்க்குறதுக்கு மம்பட்டி தேவை. 2 பேரும் பார்க்குறாங்க, அடுத்தவங்க அதை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அதனால் இவங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவங்க வேலை முடியாது, இவங்க வச்சுருக்க அந்த பொருளை திருப்பியும் தரமாட்டாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா இதுதான் டெட்லாக் சினாரியோ. நான் அடுத்தவங்கள்ட்ட எதிர்பார்த்துட்ருக்கேன், அடுத்தவங்க ஏன்ட்டு எதிர்பார்த்துட்ருக்காங்க, 2 பேருமே நகல முடியாமல் ஒரே ஸ்டாண்ட் ஸ்டில்லான இடத்துல இருக்குது. சரிங்களா? சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இது அவ்வளோ சிம்பிள் இல்லைன்னு சொல்லாதீங்க, புரியணுங்கிறதுக்காக ஒரு சிம்பிள் டேர்மில் சொல்கிறேன். இது எதுக்காக பிரதர் இந்த டெட்லாக் சினேரியோ இப்போ நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா, இந்த எபேசியர் 5வது அதிகாரம் போன வாரம் பார்த்துருப்போம், ஆனால் இதை நம்ம லைட்டாக டச் பண்ணாமல் போயிருந்திருப்போம், லைட்டாக மட்டும் டச் பண்ணிட்டு போயிருந்திருப்போம். சரிங்களா? இதுக்கும் இந்த நான் சொன்ன டெட்லாக் சினாரியோக்கும் என்ன சம்மந்தம்னு இப்போ நம்ம பார்ப்போம். சரிங்களா? மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாக இருக்கிறான், அவரே சரீரத்திற்கு இரட்சகராக இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலையும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மைத்தாமே அதற்கு ஒப்பு கொடுத்தார். அப்படியே
புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். எனக்கு தெரிஞ்ச ஒரு கிறிஸ்துவுக்குள்ளான சகோதரன் சகோதரி 2 பேருக்குமே அவங்க சபையில், இப்போ நம்ம பாஸ்டர் இந்த லென்ட் டைம்ஸ் முடிஞ்சோன்னே அந்த மெசேஜில் ஒரு வார்த்தையும் ஒருத்தர் எடுத்து ப்ரீச் பண்ணலான்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி அவங்க சபையில் வாலிப பிள்ளைங்களுக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசலாம்னு கொடுத்தப்ப ஒரு கணவனும் மனைவியும் போய் ப்ரீச் பண்ணுறாங்க. அதை கேட்குறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கிது. கணவன் பேசுகிறாரு, மனைவி புருஷனுக்கு அடங்கியிருக்கணும். மனைவி சொல்கிறாங்க கணவன் புருஷன் மேலே அன்பு செய்யணும். இப்போ கடைசியில் இது எப்படி ஆகிப்போச்சுன்னா, மனைவி நான் என் புருஷனுக்கு மரியாதை கொடுக்க தயார் எப்போ அவன் என் மேல் சரிங்களா, நான் என் பொண்டாட்டி என்ன கூப்பிட்ற சொல்லிட்டேன். அவர் என் மேல் என் பிராணநாதர், அவர் என் மேல் அன்பு கூறுவராக இருந்தால் நான் அவருக்கு மரியாதை செலுத்த ரெடி. புருஷன் என் மனைவி மேலே நான் அன்பு செலுத்த ரெடி, அவங்க என் மேலே மரியாதை செலுத்துகிற மாதிரி இருந்தா. இப்போ நான் சொன்ன அந்த டெட்லாக் சினாரியா விளங்குதா? இவங்க மரியாதை கொடுத்தா அவங்க அன்பு செலுத்துவாங்களாம், அவங்க அன்பு செலுத்தினா இவங்க மரியாதை கொடுப்பாங்களாம். நம்மளும் யாராவது புருஷனோ மனைவியோ இவங்க செஞ்சால் நான் ரெடி, நான் செஞ்சால் இவங்க ரெடி, அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இது பண்ட மாற்று முறை கிடையாது. அதனால தான் இதை திருப்பி ஒரு வாசித்தீங்கன்னா, எப்படி கணவன் மனைவி மேலே அன்பு செலுத்தணும்னு சொல்லியிருக்கு. கணவன் மனைவியை பார்த்து இல்லை, இயேசு கிறிஸ்து சபைக்காக தன்னைத்தானே கொடுத்து சபையை கரை திரை இல்லாமல் மாசற்ற பரிசுத்தமான சபையாக மாற்றுறதுக்கு தன்னைத்தானே கொடுத்தாரோ அந்த மாதிரி கணவன் மனைவி மேலே அன்பு செலுத்தணும். மனைவி செஞ்சது தப்பு தான், மனைவி இப்படி செஞ்சுருக்க கூடாது. அந்த நேரத்திலையும் சபை இல்லை ஒரு விசுவாசி தவறி விழும்போது கூட அவர் கிருபையாக வந்து தாங்கி எழுப்புற மாதிரி கணவன் மனைவி மேலே அன்பு செலுத்த தயாராக இருக்கணும். அதனால தான் கணவனோட பார்வை மனைவி மேலேயோ மனைவியோட பார்வை கணவன் மேலேயோ இருக்கக்கூடாது. 2 பேரோட பார்வை எங்கே இருக்கணும்? அவர் எப்படி சபைக்காக செஞ்சாரோ, ஒரு சபை எப்படி கர்த்தருக்கு கீழே இருக்கோ, இந்த மனுஷனை பார்த்தா இந்த ஆளுக்கு மரியாதை கொடுக்கறதுக்கு ஆனால் வாய்ப்பே இல்லைன்னா அவரை பார்க்காதீங்க, கர்த்தரை பாருங்க, அவருக்கு மரியாதை கொடுங்க. யூ வில் மோல்ட் ஹிம் இன்டு அ மேன் வாட் ஹீ இஸ் கேப்பபிள் ஆஃப். எல்லா கணவன் தேர்ற மாப்பிள்ளை தேர்ற பெண்களும் ஹீ ஷுட் பி வெல் எஸ்டாப்ளிஷ்டு. அவங்களுக்கு நல்ல நிலப்போல இருக்கணும், நல்லா வேலை பார்க்கணும், நல்லா சம்பாதிக்கணும், இப்படி இருக்கணும். ஒரு தகுதியான ஆள், நல்ல ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டான ஆளாக தான் வேணும்னு சொல்லுவாங்க இல்லையா. நான் என்னுடைய மனைவி எனக்கு ஓகே சொல்லும்போது நான் வாங்கின சம்பளம் 7,000 ரூபாய், சரிங்களா. நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், நான் வாங்கின சம்பளம் 7,000 ரூபாய். அது வரைக்கும் வாங்கின சம்பளம் எல்லாம் என் பேங்க் சேவிங்ஸில் இருந்தது கிடையாது. கல்யாணம் ஆகாத பையன் இல்லையா, குடும்பத்துக்காக கொடுக்குற தேவையான காரியங்களை செய்யக்கூடிய பையன், நான் நல்ல பையன், சரிங்களா. கையில் பேலன்ஸ் ஒன்றுமே இல்லை. எனக்கு இன்னைக்கு வரைக்கும் என் பேரில் ஒரு சொந்த வீடு கிடையாது, சரிங்களா, நிலம் கிடையாது. ஏன்னா ஏதாவது வாங்குறதா இருந்தால் நான் ட்ராவல் பண்ண முடியாது, நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன்ல, என் வீட்டுக்காரமாக வந்து வாங்குவாங்க. என் பேரில் இருந்தானே என் மனைவி பேரில் இருந்தால் என்ன, எல்லாம் ஒன்று தான் நான் சொல்வேன், சரிங்களா. அப்போது அன்னைக்கு என் மனைவி ஈவன் தகுதியான ஆளான்னு பார்த்துருந்தா ஐ வுட் ஹவ் பீன் த லாஸ்ட் இன் த லிஸ்ட், சரிங்களா. ஒரு கணவனை தகுதியான ஆளாக மாற்றுறது செதுக்கிறது அந்த மனைவி கையில், வீட்டை கட்டுறது அந்த புத்திசாலியான ஸ்திரீ கையில் தான் இருக்குது. அந்த பையன் ஆல்ரெடி நிறைவாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, தகுதியுள்ள பையனாக இருந்தால் போதும் மனைவி வீட்டை கட்டி எழுப்புவாள். நான் ரிசைன் பண்ணும்போது வாங்கின சம்பளத்தை சொல்ல முடியும், சொன்னால் தேவையில்லாமல் பாஸ்டரும் மேடமும் அதை போர்ஷனை கட் பண்ணணும் யூடியூப் போகிறதுக்கு முன்னாடி, சரிங்களா. நான் படித்தது ரொம்ப நார்மலாக இருந்தால் கூட நான் ரிட்டையர் ஆகும்போது வாங்கின சம்பளம் ரொம்ப அதிகம்.
எனக்கு கீழே என்னை கம்பேர் பண்ணி எனக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கவங்க எல்லாத்த விட ஒரு 3-4 மடங்கு அதிகமாக வாங்கிட்டு இருந்தேன். என்னாலையா அப்படின்னா தேவ கிருபை. அதுக்கு ஒரு இந்த மேடம் சொன்னாங்கல்ல, ஜன்னலை திறப்பேன் ப்ரேயர் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. நான் வேலை பார்த்தது சிங்கப்பூர்லன்னு உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா, ஒரு 18 வருஷம். இந்தியாவில் இன்ஃப்ளேஷன் ரேட் அதிகம், சிங்கப்பூரில் இன்ஃப்ளேஷன் ரேட் கம்மி. அதனால் அங்கே சேலரி ஹைக்கே இருக்காது, சரிங்களா, ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா விலைவாசி உயர்வும் இல்லை, அதனால் சம்பள உயர்வும் இருக்காது. கல்யாணம் ஆகி 2 வருஷம், அம்முக்குட்டி பாப்பா உண்டாயிருக்கு. இப்போது அம்முக்குட்டி அது வரைக்கும் வேலை பார்த்துட்ருக்கு, சரிங்களா. நானும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அம்முக்குட்டி சாஃப்ட்வேர் இன்ஜினியர். இப்போ அம்முக்குட்டி வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு இந்தியா வரணும். இப்போ மேடம் அங்கே வந்திருக்காங்க. அப்போ ப்ரேயர் பண்ணுறாங்க, அப்பா என் பாப்பா வேலையை விட்டுட்டு லீவ் போட்டு ஊருக்கு வரப்போகுது, பாப்பாவோட சம்பளத்தையும் சேர்த்து, எப்படிங்க, பாப்பாவோட சம்பளத்தையும் சேர்த்து தம்பிக்கு கொடுத்துருங்க. இதை யோசித்து பார்த்தீங்கன்னா, அஸ் அ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சிங்கப்பூரில் பல வருஷம் வேலை பார்த்தவனா எனக்கு இந்த ப்ரேயர் முட்டாள்தனமான ப்ரேயராக தெரியுது. ஆனால் நான் செஞ்ச ஒரு நல்ல காரியம் என்ன தெரியுமா, ஏமேன் அப்படின்னு சொன்னேன். எனக்கு தெரியல, உங்களால் முடிஞ்சால் ஆகட்டும்னு சொல்லிட்டு. அம்முக்குட்டி இங்கே வருது, வருது. என்ன நான் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயாக இருந்தவன் என்னை பெர்மனெண்ட் எம்ப்ளாயாக ஆக்குறாங்க. இவங்க சொன்னாங்கல்ல, என்னோடய பழைய சம்பளமும் அம்முக்குட்டியோட சம்பளமும் எனக்கு சேர்த்து கொடுக்கப்படுது. ஸோ அடுத்தவங்களை பார்த்து கஷ்டப்படுறது, பொறாமப்படுறது அப்படின்னா நம்ம இன்னும் நம்மளோட அப்பா யாருன்னு விளங்கிக்கலை. நம்மளுக்கு வேணுங்கிறத நம்ம போய் கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும், சரிங்களா. ஆனால் இங்கே நான் பிரைமரியாக சொல்ல வந்தது இந்த டெட் லாக் சினாரியோ. இவங்க இதை செய்யட்டும், இவங்க அதுக்கு தகுதியானவங்களாக இருக்கட்டும், நான் அன்பு செலுத்துறதுக்கு, நான் அவங்கள மரியாதை கொடுக்கறதுக்கு அவங்க தகுதியானால இருக்கட்டும், அப்புறம் நான் அவங்க மேலே அன்பு செலுத்துகிறேன், அப்போ அவங்க மேலே மரியாதை செய்கிறேன் அப்படின்னா இந்த 2 பேருமே அவங்க இடத்த விட்டு நகல முடியாது, சரிங்களா. அதனால் கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும், உண்மையாகவே அன்பு செலுத்தணும், உண்மையாகவே மரியாதை கொடுக்கணும்னா நீங்கள் கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல அவர் தேவையான காரியங்களை நிறைவேற்றி தருவார், சரிங்களா. ரொம்ப நார்மலாக டல்லாக இருக்கக்கூட சான்ஸ் இருக்குது. இந்த கல்யாணம் ஆன புதுசில் இந்த ஆசை 60 நாள் மோகம் 30 நாள்லாம் சொல்லுவாங்கல்ல, கல்யாணம் ஆன புதுசில் கூட ரொம்ப அன்பாக இருக்க சான்ஸ் இருக்குது. கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் இப்போ இந்த ஈவன் இந்த ஹையஸ்ட் ப்ரொஃபைல் கேண்டிடேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 40 இயர்ஸ் இல்லை அவங்க பிள்ளைங்க வளர்ந்ததுக்கப்புறம் டிவோர்ஸ், சண்டை போட்டு கூட டிவோர்ஸ் கிடையாது. நீ தனியாக இருந்துக்கும், நான் தனியாக இருந்துக்கேன், ஃப்ரெண்ட்ஸாட்ட மீட் பண்ணிக்கலாம். அந்த வாழ்க்கையில் ஒரு பெரிய பிடிப்பு இல்லாமல், கசப்பு இல்லாமல், கசப்பாக இல்லை பிடிப்பு இல்லாமல் இருக்கும் இல்லையா. அவர் பண்ண அற்புதம் என்னன்னு பாருங்கள். டேஸ்ட்லெஸ்ஸாக இருந்த தண்ணியை செலப்ரேஷன் அண்ட் ஜாயாக மாற்றினார் எங்கள் ஒரு கல்யாண வீட்டில் தான், சரிங்களா. குடும்பம் எப்பொழுதுமே திருப்தியாக சந்தோஷமாக மனநிறைவோடு இருக்கணும். எப்படின்னா ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர், சரிங்களா. வயசுங்கிறது ஒரு நம்பர் தான். அட பிள்ளை இவ்வளோ பெரிய வயசாகிடுச்சு, இன்னும் நீ என்னை சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கிய அப்படின்லாம் நீங்கள் புருஷனை டிஃப்ளெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, சரிங்களா. என்னைக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களை அவர் நேசிச்சாரோ இன்னைக்கு வரைக்கும் அவர் உங்கள் மேலே அவ்வளோ நேசமாக இருப்பார். ஏன்னா அந்த இடத்துல கர்த்தர் இறங்கி வேலை பார்க்குறாரு, சரிங்களா. எப்போ ஒருத்தரை நீங்கள் மேன்மையாக ஒரு புருஷன் நீங்கள் பார்த்தீங்களோ, நீங்கள் அவர் கூட பல வருஷம் குப்பை கொட்டின பிறகும் அவர் அவ்வளோ மேன்மையாக பார்க்க முடியும், கர்த்தர் அங்கே இருந்தால், சரிங்களா. அதனால் ஒருத்தர் மாம்சத்தை பார்க்காதீங்க, இட் வில் ஸ்டிங்க். மாம்சம் என்ன தான் பண்ணும், அது நல்லா இருக்காது. அதனால் ஆவிக்குள்ளே அவரை நோக்கி பாருங்கள். உங்களுக்குள்ள பரஸ்பரமான அன்பும் மரியாதையும் அளவுக்கும் அதிகமாக இருக்கும், சரிங்களா. ஓகேயா, இருக்கீங்களா? ஓகே சிஸ்டர். இப்போது அடுத்து நான் சொன்னேன் இல்லையா, கணவன் மனைவிக்கு தாண்டி குடும்பம் அப்படின்னு. இப்போ நான் படத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் குடும்பத்தை பற்றி பேசுகிறது. ஒரு தேவ மனுஷர். இப்போ நான் பேச போகிற டாபிக், பையன்னா ஒரு பேட்டர்ன், பொண்ணுன்னா ஒரு பேட்டர்ன். இப்போ நம்ம வீட்டில் குழந்தைங்க இருக்குங்க இல்லையா, பசங்கன்னா இப்படி தான் இருக்கணும், பொண்ணுங்கன்னா இப்படி தான் இருக்கணும். ஸ்டீரியோ டைப்பிக் பேட்டர்ன். அச்சம், மடம், நாணம் எங்கே இருந்து இது சொல்லப்படுது? பைபிள்லேருந்து எதாவது காமிக்கணும் இல்லையா. நான் சொன்னேன்ல,
இந்த உலகத்தரமாக ஃபாலோ பண்ணக்கூடியது. ஏன் உங்கள் சீஷர்கள் கை கழுவாமல் சாப்பிட்றாங்க? டேய், உலகத்தரமான ஃபாலோ பண்ணுற ப்ராசஸ்க்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறியே, பைபிளுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ்னு ஏசு கிறிஸ்து பைபிளுக்குள்ளே தான் போவார். சரிங்களா? பைபிளில் ஒரு பையன்னா எப்படி இருக்கணும், ஒரு பொண்ணுன்னா எப்படி இருக்கணும். பொதுவாக ஒரு வீட்டுக்குள்ளே இருக்க பையனா நம்ம என்ன சொல்லுவோம்? டேய், என்னடா பொட்டப்பிள்ள மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்க, ஏடா கோழி அடக்காக்கிற மாதிரி வீட்டுக்குள்ளே இருந்து என்ன தாண்டா பண்ணுவேன் நீ? பையனாட்ட வெளில போய். பொண்ணுன்னா வீட்டுக்குள்ளே அமைதியாக இருக்கணும்ப்பா, குனிஞ்ச தலை நிமிரக்கூடாது. கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராவது? இல்லை நான் தான் பழங்காலத்து ஆள் மாதிரி பேசுகிறேன்னா யாராவது இன்னும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மேடமே கேள்விப்பட்டிருக்காங்க இன்னும். சரிங்களா? இப்போ பைபிள் பசங்கன்னா எப்படி இருக்கணும், பொண்ணுங்கன்னா எப்படி இருக்கணும், ஏதாவது டெஃபினிஷன் தருதா? இல்லை என்ன தான் சொல்லியிருக்கு? ஆதியாகமம் 25:27 2 பசங்க. சரிங்களா? யாக்கோபு 2 பசங்க. ஏசா வேட்டையில் வல்லவனும் வன சஞ்சாரியுமாய் இருந்தான். இவனை பார்த்தா இவன் தாண்டா ஆம்பளை அப்படின்னு சொல்கிற மாதிரி யார் இருக்குது? ஏசா இருக்கான். இன்னொரு பையன் பாருங்க, யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான். ஹீ இஸ் நாட் அன் அவுட்டோர் பர்சன். ஊர் சுற்றுறவன் கிடையாது. மெசேஜ் அப்படிங்கிற ஒரு பைபிள் வேர்ஷனில் சொல்லுது, த பாய் க்ரூ அப், ஈசா பிகம் அன் எக்ஸ்பர்ட் ஹண்டர். ஒரு ஆம்பளைன்னா இறங்கி போடணும், சண்டை போடணும், தன் நாட்டை காப்பாற்றணும், டிஃபெண்ட் பண்ணணும், ஒரு சாம்பியனாக இருக்கணும். அண்ட் அன் அவுட்டோர் மேன். ஜேக்கப் வாஸ் அ குவயட் மேன் ப்ரிஃபரிங் இன்டோர்ஸ் அமாங் டென்ட்ஸ். ஊர் சுற்றுறது அவனுக்கு பிடிக்கல. கூடாரவாசியமாக அமைதியான பயணமாக இருந்தான். இங்கே சொல்லப்போனால் உண்மையாகவே நம்ம இன்னைக்கு வரைக்கும் உலகத்தரமான ஆம்பளைனா யாரை தான் சொல்ல முடியும்? ஏசாவை தான் சொல்ல முடியும், யாக்கோபை சொல்ல முடியாது. ஆனால் யாக்கோபுக்கு தெரிஞ்சிருக்கு ஆசீர்வாதம்னா என்னன்னு, இந்த ஏசா பயலுக்கு தெரியலை. இன்றைக்கி ஒரு சாப்பாட்டுக்கு ரொம்ப பசியாக இருக்குது, சாப்பாடு கொடுன்னு கேட்டால் உன் வீட்டை எழுதி வை, நான் சாப்பாடு தரேன்னு சொன்னால் யாராவது பண்ணுவீங்களாங்க? யாராவது பண்ணுவோமா? வீடு இல்லைப்பா, பொட்டல் வயல்வெளி, அதுவும் தண்ணீர் இல்லை, கிணறு இல்லை, பொட்டல் வெளியாக இருக்குது, உன் லேண்ட் எனக்கு எழுதி கொடு, உனக்கு சாப்பாடு தரேன்னா யாராவது ஒத்துப்போமா? கேட்குறதுக்கு எவ்வளோ முட்டாள்தனமாக இருக்குது. இவனோட சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டான். எதுக்காக? சும்மா கொஞ்சம் கூழு, கம்மங்கூழு கேப்பக்கூழு மாதிரி ஒரு சும்மா கூழு, ரெட் கலர் சிவப்பு கலராக ஒரு ஏதோ தானியம்லாம் போட்டு பண்ண கூழ். அவனுக்கு தெரியும் சேஷ்டபுத்திர பாகம்னா அந்த காலத்தில், இப்போது நம்ம பழக்க வழக்கத்தில் இல்லை. வீட்டில் 2 பசங்க இருந்தால் அப்பாவோட சொத்தா 3ஆக பிரித்து மொதல் பையனுக்கு எத்தனை பங்கு போகும்? 2 பங்கு போகும். 2வது பையனுக்கு 1 பங்கு போகும். அப்பா காலத்துக்கு அப்புறம் அந்த வீட்டை ஆள்றது யார்? அந்த மூத்த பையன்தான். ஏன்னா அவனுக்கு தான் அப்பா ரெஸ்பான்சிபிலிட்டியை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போகிறாரு. இவன் என்னோட 1 பங்கே வேணாம், நீ 2 பங்கு எடுத்துக்கோ, எனக்கு 1 பங்கு போதும். எதுக்காக? இந்த ஒரே ஒரு கூழுக்காக. இப்போ நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சுக்கிட்ட ஒரு பையன் அமைதியானவனா, குணவானா, வீட்டுக்குள்ளே அடங்கியிருக்கிறவனா இருக்கான். அந்த இன்னொருத்தன் தருதலை ஊர் சுற்றிட்டு இருக்குது, என்ன ஆசீர்வாதம்னே விளங்கிக்கலை. இந்த சேஷ்டபுத்திர பாகங்கிறது 2 மடங்குன்னு மட்டும்தான் நம்ம கண்ணு முன்னாடி தெரியும். கானான சுதந்திரிச்சுக்கு போகிற ஆசீர்வாதம் எந்த வழியாக தான் வரும்? இந்த ப்ராமிஸ்டு லைன் வழியாக தான் வரும். இவன் இழந்து போனது. மெசையா எந்த லைனில் தான் வருவார்? இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அடுத்து எந்த ஆசீர்வாதமான லைன் அதில் தான் வரும். அதை யாக்கோபுக்கு மேலே ஏசாவாக இருந்திருக்க முடியுமா இல்லையாங்க? ஒரு சாப்பாட்டுக்காக இழந்து போனான். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்க்குறது ஆம்பளைனா கெத்தா ஏசா மாதிரி தான் இருக்கணும்னு நினைப்போம். யாக்கோபு மாதிரி இருந்தால் என்னடா பொட்டப்பிள்ள மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்க, போயேண்டா அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கி கூட சமுதாயத்தில் ஏதாவது தப்பு நடந்துச்சா, இந்த பிள்ளைக்கு இந்த நேரத்தில் என்ன வேலை? யாராவது ஒருத்தர் அந்த பையனுக்கு அந்த நேரத்தில் என்ன வேலைன்னு கேட்டிருக்கோமா? பையனா தண்ணி தெளிச்சு விட்டு ஊர் சுற்றுறதா? இல்லைங்களா? ஆனால் நம்ம பாதுகாப்பின் நிமித்தமாக பெண்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு வச்சிடறோம், விச் இஸ் நாட் ஃபேர். அப்பா அம்மாக்கள் நேரம் ஆயிடுச்சா
பெண் பிள்ளை மட்டும் இல்லை, பையனும் வீட்டுக்கு வந்துட்டானான்னு பார்க்கணும். ஏங்க, நான் என்ன குட்டி பையனா இல்லை உங்கள் மேடம் குட்டி பொண்ணா? எங்கேயாவது வெளில போயிட்டா பாஸ்டர் ஒரு த்ரெஷ்ஹோல்டு வச்சுருப்பார். ஒரு டைம் ஆனோன்னா கால் பண்ணுவார். நம்ம ட்ரைவ் பண்ணிட்டு இருந்தால் கூட கால் பண்ணுவார். எங்கே வந்துட்டீங்க? நான் ட்ரிச்சிலேருந்து இந்த மணப்பாறை தாண்டிட்டேன். பால் இப்போ எங்கே இருக்கீங்க? இந்த நான் இங்கே வட மதுரையா மானாமதுரை இங்கே பக்கத்தில் வந்துட்டேன். பால் இப்போ எங்கே இருக்கீங்க? நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஓ, வீட்டுக்கு வர போகிறீங்களா? நைட்டு தூங்கிட்டு இருக்காரு. நான் ஏர்போர்ட்டில் போய் யாரையாவது ட்ராப் பண்ணிட்டு இல்லை யாராவது பிக்கப் பண்ணிட்டு வரும்போது, வீட்டுக்கு வர போகிறீங்களா? இல்லை, ஆல்ரெடி வந்து காரை வீட்டுக்குள்ளே பார்க் பண்ணிட்டேன். ஓ அப்படியா? அப்புறம் தான் நிம்மதியாக தூங்குவார். ஸோ பையன் பொண்ணுன்னு இல்லை, தன்னை சார்ந்தவர்கள் நேரத்துக்கு வீட்டுக்குள்ளே இருக்கணும். கூடாரவாசியாக இருந்தால் அது ஒரு நஷ்டம் கிடையாது. ஒரு பிள்ளையோட கேரக்டரும் எவ்ரி ஒன் இஸ் யூனிக். சரிங்களா? கர்த்தர் ஒருத்தருக்கும் ஒரு அம்சம் படைச்சிருப்பார். ஏன்னா அதுதான் அவங்களுக்குள்ள தேவை. நம்ம அதை மழுங்கடிக்க தேவையில்லை, நம்ம அதை கொஷின் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? விளங்குதா? ஓகே, பொண்ணுங்களுக்கு வருவோம். ஒரு தேவ மனுஷர் என்கிட்ட சொல்கிறார், இந்த 8th வீட்டில் இருக்க அம்மா எவ்வளோ நல்ல அம்மா, எவ்வளோ புத்திசாலி, வீட்டுக்குள்ளே ஒரு பொண்ணு இருக்குன்னு தெரியாமல் வளர்த்து படிக்க வச்சு முடிச்சிட்டார். சரிங்களா? வீட்டுக்குள்ளே ஒரு பொண்ணு இருக்குன்னு கூட வெளில தெரியலை. அந்த தேவ மனுஷன் யாருக்கு அப்ரிசியேஷன் கொடுக்குறாரு? அந்த அம்மாவுக்கு. ஒரு தேவ மனுஷி ஒரு குட்டி பிள்ளை எக்ஸசைஸ் பண்ணதை பார்க்குறாங்க. ஏய் என்ன பாப்பா, இப்படிலாம் எக்ஸசைஸ் பண்ணால் ஆம்பளைங்க மாதிரி கரடு முரடா சாதா வந்துட போகுது பாப்பா, பொண்ணுன்னா சாஃப்டாக இருக்கணும். அப்போ எக்ஸ்பெக்டேஷன் என்ன உலகம் ஃபேஸ் வைக்குது? பையன்னா ஹார்டாக இருக்கலாம், பலவானாக இருக்கலாம், பொண்ணுன்னா சாஃப்டாக மென்மையாக வீட்டுக்குள்ளேயே அமைதியாக தான் இருக்கணும். என்னுடைய சகோதரர் இந்த சபையில் தான் இருக்கார். அவர் சொன்னார், பிரதர் என் பொண்ணு அரை இட்லியே அரை மணி நேரம் சாப்பிட்றா பிரதர். ஆனால் அவள் தான் அப்படின்னு பார்த்தா, அவர் இருக்காரான்னு பார்க்குறேன், முறைச்சி பார்க்குறாரா சிரிக்கிறாரான்னு. அவள் தான் அப்படின்னா அவங்க அம்மாவும் அப்படி தான் பிரதர் அப்படிங்கிறாங்க. ஸோ பொண்ணுங்கன்னா கொஞ்சமாக அமைதியாக தான் சாப்பிட்ணும், சாஃப்டாக இருக்கணும், தலை நிம்மராமல் இருக்கணும். இதுதான் உலக எதிர்பார்ப்பு இல்லைங்க இல்லையா? இதுதான் ஸ்டாண்டர்ட் உலக எதிர்பார்ப்பு. பைபிளில் பொண்ணுங்கன்னா எப்படி இருந்திருக்காங்க, எப்படி இருக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது ஆபிரஹாமோட குமாரன் ஈசாக்குக்கு, இங்கே பெண் எடுத்துறாதரா, நோவா இருக்குது எனக்கு, என்னோட ஊரில் போய் பொண்ணுடுன்னு வேலைக்காரன் அனுப்பும்போது வேலைக்காரன் ஒரு ப்ரேயர் பண்ணுறார். சரிங்களா? இப்போது 100 பிள்ளைங்க வர்றாங்க. அந்த ப்ரேயர் படி 100 பேருமே மேட்ச் ஆகிட்டா எந்த பிள்ளையை சூஸ் பண்ணுறது? ஸோ வைக்கக்கூடிய ப்ரேயர் 100ல் 1, 1000ல் 1க்கு தான் மேட்ச் ஆகணும். அவ்வளோ டஃபஸ்ட் ப்ரேயராக இருந்திருக்கணும் இல்லைங்களா? ஒரு ப்ரேயர் பண்ணுறார். அப்போது நம்ம ரெபெக்கா, எப்பா கொஞ்சம் தண்ணி குடி. ஆதியாகமம் 24:18-20. குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள். கொடுத்த பின், உம்முடைய ஒட்டகங்களும் குடித்து தீர்மட்டும் அவைகளுக்கும் உண்டு வார்ப்பேன் என்று சொல்லி சீக்கிரமாய் தன் குடத்து தண்ணீரை தொட்டியிலே ஊற்றிவிட்டு இன்னும் மொண்டு வர துறவண்டையில் ஓடி அவனுடைய ஒட்டகங்களுக்கெல்லாம் மோண்டு வார்த்தாள். இதை நம்ம வாசிக்காத யாருமே இருக்க மாட்டோம் இல்லைங்களா? இதை வாசிக்காத யாராவது இருக்கீங்களா? இதை பற்றி கேட்காத யாராவது ஒருத்தர் இருக்கீங்களா? எல்லாருமே வாசித்திருப்போம் இல்லைங்களா? இதை வாசித்து சாதாரணமாக கடந்து போயிருப்போம். ஆனால் இந்த அம்மா பண்ணது இன்றைக்கி ஒரு மேரத்தான். இன்றைக்கி அவங்க போயிட்டு ஃபஸ்ட்டு 200க்கு 200 ஒருத்தன் டபுள் செஞ்சுரி அடித்தான் அப்படிங்கிறப்ப எப்படி நம்ம உணர்ச்சி பேசப்படுவோம். இவன் போய் அந்த வேர்ல்டு லெவலில் ஒரு மெடல் வின் பண்ணிட்டு வந்துட்டான் அப்படின்னா நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுவோம், எவ்வளோ பெருமை பாராட்டுவோம். இந்த அம்மா பண்ண காரியம் என்னன்னு நீங்கள் இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒட்டகம் நல்லா ட்ராவல் பண்ணிவிட்டு தாகமாக இருந்தால் எவ்வளோ தான் தண்ணி குடிக்க முடியும் அப்படின்னா 25 கேலன், அதாவது 94-100 லிட்டர் குடிக்க முடியும். சரிங்களா? ஒரு ஒட்டகம். சும்மா நம்ம கொஞ்சம் கன்சிடரேஷன் கொடுப்போமே, அவ்வளோலாம் இல்லை. அதில் பாதி, ஒரு ஒட்டகம் ஒரு 50 லிட்டர் குடிக்குது. 100 லிட்டர் வரைக்கும் குடிக்கக்கூடிய ஒட்டகம் 50 லிட்டர் குடிக்கணும்னு வச்சுக்கோங்க. எத்தனை ஒட்டகம் வந்துச்சுங்க? அப்போ
50ன்னு கம்மியாக வச்சா கூட எத்தனை லிட்டர் தண்ணி 10 ஒட்டகம் குடிச்சிருக்கும்? 500 லிட்டர் தண்ணி குடிச்சிருக்கணும் இல்லைங்களா? இந்த அம்மா ஒரு இப்போல்லாம் நம்ம குடத்தை வச்சு தண்ணி எடுக்கிறோம். அப்போ ஒரு களிமண்ணில் செஞ்ச ஒரு தண்ணி மூக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுருந்துருக்கும்ல அந்த அம்மாவோட தண்ணி எடுக்கிற பாத்திரம் 3லேருந்து 5 கேலன் தண்ணி பிடிக்க முடியும் இருக்கணும். சரிங்களா? 10லேருந்து 18 லிட்டர். இதை நான் ஒரு 10 லிட்டர்னு வச்சுக்கிறேன். ஏன்னா 1 லிட்டரோட தண்ணியோட வெயிட் 1 கிலோ. அப்போ 10 லிட்டர்னாவே எத்தனை கிலோ அந்த அம்மா தூக்கணும்? 10 கிலோ தூக்கணும். தண்ணி மட்டும் 10 கிலோ. அப்புறம் அந்த மண் பானை அதை தூக்கணும் இல்லை, அது வெயிட். அது மட்டும் இல்லை, ஒரு கிணறு இல்லை துறவுனா ஒரு பள்ளம் தோண்டி போகணும். இன்றைக்கி நம்ம கிணறு தோண்டுறோம், பள்ளம் தோண்டி போகணும், ஊற்று வரும். அப்போது அந்த ஊற்று தண்ணி நிறைஞ்சிருக்க இடத்துக்கு போகணுன்னா அந்த கிணத்துல ஒரு படி இருக்கும். அந்த படியில் இறங்கி அந்த குடத்தை விட்டு தண்ணியை மோக்கணும், திருப்பி படியில் ஏறணும். வெளியில் அந்த ஆடு மாடு ஒட்டகம் குடிக்கிறதுக்கான தொட்டி கொஞ்சம் தள்ளி இருக்கும், மனுஷர்கள் எடுக்கிற இடம். அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி போய் தண்ணி ஊற்றிட்டு வரணும். இதனால தான் இந்த அம்மா அந்த தண்ணி தொட்டிக்கும் கிணத்துக்கும் இடையில ஓடிச்சு. அப்படி தானே சொல்லியிருக்கு பைபிள். தொட்டியிலே ஊற்றி விட்டு இன்னும் 1 வர துறவண்டையில் ஓடி. அப்போது ஒரு 10 லிட்டர் தண்ணி, 10 லிட்டர் தண்ணினா ஒரு ஒட்டகத்துக்கு ஊற்றணும்னா 5 ட்ரிப். ஏன்னா ஒட்டகம் 50 லிட்டர் குடிக்கும்னு சொல்லியிருக்கோம். 10 லிட்டர் தண்ணி எடுத்துகிட்டு வந்தால் 5 ட்ரிப். 500 லிட்டருக்கு 50 ட்ரிப் அந்த அம்மா ஓடி இருக்கணும். சரிங்களா? ஒரு ட்ரிப்புக்கு ஒரே 1 நிமிஷம் வைங்க. இந்த அம்மா தொட்டியிலேருந்து கிணத்துக்கு வரணும், படியில் இறங்கி உள்ளே போகணும், தண்ணி மோக்கணும், திருப்பி படியில் ஏறி வரணும், வெளியில் அந்த தொட்டியில் போய் ஊற்றணும். இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே 1 நிமிஷம் கணக்கு. மினிமம் 1.5 நிமிஷம் வரைக்கும் ரஃபாக சொல்கிறாங்க. 1 நிமிஷம் நீங்கள் வச்சிங்கனாவே 50 ட்ரிப்னா அந்த அம்மா எவ்வளோ நேரம் வேலை பார்த்துருக்கணும்? 50 நிமிஷம் 500 லிட்டர் தண்ணி 50 ட்ரிப் ஓடி ஓடி அந்த அம்மா எடுத்து கொடுத்துருக்கு. இது சிம்பிளா? இது ஜோக்கா? அதனால தான் அந்த ப்ரேயர் அது சும்மனாச்சுக்கு ப்ரேயர் கிடையாது. 1000ல் ஒருத்தியை நான் பிக் பண்ணணும். வர்ற ஏதாவது ஒரு பொண்ணை என் எஜமானோட பையனுக்கு கூட்டு போகக்கூடாது. 1000ல் ஒருத்தியை நான் பிக் பண்ணணும். அப்படிப்பட்ட ஒரு பொண்ணை எனக்கு காமிங்கன்னா ரெபக்கா வர்றாங்க. இந்த அம்மா வீக்கான அம்மான்னு யாராவது சொல்ல முடியுமா? இன்னைக்கு இந்த ப்ராசஸை நம்ம சர்ச்சில் உள்ள பொண்ணுங்களை விடுங்க, பலவான ஆம்பளைங்க ஒரு சாம்பிள் டெஸ்ட் நான் இந்த வாரம் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன், டெஸ்ட் பண்ணி பார்த்தா அவ்வளோ ஈஸியாக முடியும்னு நினைக்கிறீங்களா? அப்போ அந்த அம்மா எவ்வளோ ஸ்ட்ராங் விமனாக இருந்திருக்கணும் இல்லைங்களா? இதை நம்ம வாஸ்து கடந்து போயிடலாம். இந்த டேட்டாவை பார்த்தா ஷீ ஷுட் ஹேவ் பீன் வெரி வெரி ஸ்ட்ராங். அந்த குடத்தை தண்ணியை தூக்கணும்னா ஆர்ம்ஸ் தூக்கி ஊற்றணும், என்டியூரன்ஸ் மசில் ஸ்ட்ரென்த் வேணும், ஓடி ஓடி இருக்கணும், கார்டியோ, உங்களோட மூச்சு வாங்காமல். இன்றைக்கி படியில் நம்ம சர்ச் படியில் டகடங்கன்னு மேலே வரைக்கும் ஏறிட்டு இறங்க ஒரு 2 தடவை எவ்வளோ மூச்சு வாங்க தெரியும். கார்டியோ அவ்வளோ நல்ல ஸ்ட்ராங்கான விமனாக இருந்திருக்கணும், போத் இன் என்டியூரன்ஸ் அண்ட் இன் கார்டியோ. இன்றைக்கி நம்ம பொண்ணுங்களை அப்படியா இருக்கணும்னு நம்ம சொல்லி வளர்க்குறோம். சொல்கிறோமா? யாராவது அமைதியாக வீட்டுக்குள்ளேயே இருப்பாப்பா, எதுக்கு பிரச்சனை? பையன் நீ போடா, நீ ஊர் சுற்றிட்டு வா, நீ ராசா, நீ போயிட்டு என்ன பஞ்சாயத்து பண்ணிட்டு வா. பையனா அப்படி தாண்டா இருக்கணும் இல்லைங்களா? யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியமாக இருந்தான், ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய ஞானம் அவனுக்கு இருந்தது. இங்கே ரெபக்கா எவ்வளோ ஸ்ட்ராங்கான விமன் பார்க்குறோம். பிரதர் இவ்வளோ டேட்டாலாம் இல்லை, பிளெயினாக எங்கேயாவது இருக்கான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் போன வாரம் சொன்னேன்னா என்னன்னு ஞாபகம் இல்லை. இந்த பைபிள் டாஸ்க் வாசிக்கிற டாஸ்கோட சேர்த்து நீதிமொழிகள் 31 அதிகாரம் இருக்குது. ஒரு மாதத்தில் மேக்ஸிமம் 31 நாள். ஒரு நாளும் அந்தந்த நாளுக்கான நீதிமொழிகளை வாசிங்க. சரியா? ஞானம், விஸ்டம். நீதிமொழிகள் 31 10லேருந்து 31 நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. ஒரு பெண்ணுன்னா எப்படி தான் இருக்கணும், அதில் சில காரியங்களை மட்டும் இங்கே நான் ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பேன். ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள். இதெல்லாம் ஆம்பளைங்க டாஸ்க்குங்க. என் வீட்டுக்கார் பார்த்துப்பார். இந்த மாதம் செலவுக்கு காசு இருக்கா, அதெல்லாம் தெரியாது. நான் வேணுங்கிறத என் வீட்டுக்கார்ட்ட கேட்பேன், அவர் வாங்கி தந்துடுவார். நான் சமைச்சு அவருக்கு வச்சுருவேன், அவ்வளோதான். அந்த அம்மா வயலை விசாரித்து வாங்கியிருக்கு. அந்த அம்மாவோட வீட்டுக்கார் கிடையாது, அந்த அம்மாவோட அப்பாவோ மாமனாரோ கிடையாது. அந்த அம்மா வயலை விசாரித்து வாங்கியிருக்கு. தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். என் வீட்டுக்கார் சம்பாரிச்சு வந்து கொடுத்தாருங்க. நான் சும்மா அலங்காரமாக 2-3 பூச்செடி வீட்டுக்கு முன்னாடி நட்டு வைப்பேங்க. நான் என்ன மீறி போனால் பண்ண முடியும்?
வாசக்கூட்டி வாச தெளித்து அலங்கா பூச்செடி நட்டு வச்சுருக்கேன். யாரோட சம்பாத்தியத்தினால்? தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். அப்போது வாங்கின வயல், அவ்வளோ பெரிய வயல், அதில் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். தன்னை எப்படி இடை கட்டி கொள்கிறாளாம்? பலத்தினால் இடை கட்டி கொள்கிறாள். ஒரு மேன்னா ஸ்ட்ராங்கர் 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 சொல்கிறோம். ஒரு குழந்தை ஹெல்த்தியாக அந்த குழந்தைய 9 மாதம் வெளியில் இருக்க குழந்தைக்கு சாப்பாடு விட்டுறது எவ்வளோ கஷ்டம். வயிற்றுக்குள்ளே இருக்கும் போதே அதுக்கு தேவையான போஷாக்கெல்லாம் கொடுத்து தன்னையும் போஷாக்கை வச்சுக்கிட்டு அந்த குழந்தைய பெற்று எடுத்து அந்த குழந்தை அனிமல் கிங்டத்திலே ஹியூமன் மனுஷர் மட்டும்தான் டிபெண்ட்டாக இருக்கும் பிறந்தோன்னு. மற்றதுகள்லாம் அப்படி கிடையாது. பிறந்த செகண்ட் ஓட முடியும், தன்னைத்தானே காப்பாற்றிக்க முடியும். 3 to 5 வருஷம் வளர்த்து அப்போ அந்த பெண் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும். கேர்ள்ஸ் நீட் டு பி ஸ்ட்ராங்கர், கேர்ள்ஸ் நீட் டு பி வைசர், கேர்ள்ஸ் நீட் டு பி லைக் அன் என்டர்ப்ரூனர், ஒரு பிஸ்னஸ் விமன் மாதிரி இருக்கணும். நான் சொல்லலை, தன்னை பலத்தினால் இடை கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள். தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளது என்று அறிந்திருக்கிறாள். ஸோ ஷீ இஸ் அ பிஸ்னஸ் விமன் இல்லைங்களா? சிஸ்டர் மாதிரி கடையில் உட்காந்து கடையை பார்த்துக்கிறது. மெல்லிய புடவைகளை உண்டு பண்ணி விற்கிறாள், கச்சைகளை வர்த்தகர் இடத்தில் ஒப்புவிக்கிறாள். அவள் உடை எப்படி இருக்கான்? மெஜஸ்டிக் விமன். ஃபீபிள் விமன் பார்த்தாலே நோஞ்சானா, ஐயோ என்ன பேசுகிறேன்னு கூட தெரியாமல். அதனால தான் சொல்கிறேன், அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பெல்லாம் அடிமையாக வச்சுக்கொள்றதுக்காக நீ இப்படி தான்ப்பா, நீ இப்படி தான்ப்பா, நீ இப்படி தான்ப்பான்னு முத்திரை கொடுத்தி நீ இப்படியே தான் இருக்கணும்னு ஒரு ஜென்ரேஷன் வளர்த்து வச்சதை இன்றைக்கி வரைக்கும் நம்ம பைபிளுக்கு கான்ட்ராக்ட் ஆகலைன்னா எதனாலும் ஓகே சரிங்களா. ஆனால் இங்கே ஒரு பெண் எப்படி இருக்கணும்னு சொல்லுது. நான் ரெபக்கா எப்படி இருந்தாங்கன்னு நான் காமிச்சேன் இல்லைங்களா. ஸ்ட்ராங்காக ஓடி ஆடி அவ்வளோ வேலை செய்யக்கூடிய ஒருத்தவங்களாக இருந்தாங்க. இங்கே நீதிமொழிகள் இருக்கலே புத்திசாலி. சாலமனோட ஒரு புத்திசாலி அப்படின்னா இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இந்த உலகத்தில். சாலமனோட ஒரு புத்திசாலி ஒருத்தர் கிடையவே கிடையாது. சாலமன் சொன்ன நீதிமொழிகளில் ஒரு பெண் எப்படி இருக்கணும்? தன்னை பலத்தினால் இடை கட்டி கொண்டு அவளுடைய உடை பலமும் அலங்காரமாக இருக்கிறது. வியாபாரம் செய்கிறா, வயலை வாங்குறா, எல்லாம் பண்ணுறா. இது நான் சில வித் ரெஸ்பெக்டிவ் டு ஸ்ட்ரென்த் அண்ட் பிஸ்னஸ் சிலதை மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். வேலைக்காரங்க எல்லாம் மேனேஜ் பண்ணுறது அந்தம்மா தான். எங்கள் வீட்டுக்காரர் கேளு, சம்பளம்னா அவர்கிட்ட போய் பேசுப்பா, தண்ணி வேணும்னா கொஞ்சம் குடிக்கிறேன், கொஞ்சோன்னு ஏதாவது சாப்பாடு வேணும்னா ஒரு தட்டில் கொஞ்சம் கொடுக்குறேன், மற்றபடி எனக்கு எதுவும் தெரியல. அப்படிலாம் இல்லை. நீங்கள் போய் நீதிமொழிகள் 31 நேற்றுக்கான நீதிமொழிகளாக இருந்தால் கூட இன்றைக்கி போய் நீங்கள் வாசிங்க சரிங்களா. ஓகே, இப்போ பையன்னா இப்படி பொண்ணுனா இப்படி அப்படின்னு யாருக்காவது தாட் இருந்து அப்படி தான் நம்ம மோல்டு பண்ணிட்டு வரணும்னா நம்ம மாற்றலாம். உலகம் எதிர்பார்க்குற மாதிரி நம்ம இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹோலி அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, புனிதம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? பிரித்து எடுத்து வைக்கப்பட்டது. ஒரு 1000 கூழாங்கல் இருக்குது, அதுலேருந்து ஒரே ஒரு வைரக்கல் பிரித்து எடுத்து வைக்கப்பட்டது. 6 நாள் நார்மல் நாள், அதுலேருந்து ஒரே ஒரு நாள் பிரித்து எடுத்து வைக்கப்பட்டது. உலகம் ஃபுல்லாக மந்தையாட்டம் ஒரு பக்கம் இருக்கும், நான் மட்டும் தனியாக கர்த்தர் சொல்கிற பாதையில் தனியாக பிரிஞ்சு எடுத்து நிற்கிறேன். ஸோ உலகத்தோட ஸ்டாண்டர்ட் படி நம்ம கம்ப்ளை ஆக வேண்டிய அவசியம் இல்லை. விளங்குதா? ஓகே ஓகே தானே. அடுத்து 2 குழந்தைகளோ அதுக்கு மேலே உள்ள குழந்தைகளோ இருந்தால் இந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கவே இருக்காது சரிங்களா. பிரதர் உங்களுக்கு ஃபேவரேட் யார் பிரதர், பையனா பொண்ணா? விவரமாக இருக்கார் சரிங்களா. பொதுவாக இப்போ பிரதர் 2 பேருமே சொல்கிறாருல, தனியாக கூப்பிட்டு அவரோட பொண்ணையோ பையனோ கூப்பிட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க? உண்மையை சொல்லட்டுமா, எனக்கு எங்கள் அம்மாவோட எங்கள் அப்பாவை ரொம்ப பிடிக்கும், இல்லை எங்கள் அப்பாவோட அம்மாவை ரொம்ப பிடிக்கும். அது அவங்களோட தாட் ப்ராசஸ். எங்கள் அப்பா என்னையை விட அவனை தான் கொஞ்சம் நல்லா கவனிச்சுப்பார், எங்கள் அம்மா என்னை விட அவனை தான் கொஞ்சம் கவனிச்சுப்பாங்க. இது கேட்காம இருக்கவே முடியாது. எப்படி பிரதர் இவ்வளோ தெளிவாக சொல்கிறீங்க? எனக்கு 2 பசங்க தான். என் பையன் என்கிட்ட சொல்லுவான் முகத்துக்கு நேராக, ஜெசிகானா நீ ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறப்பா, நான் சும்மா திட்டுறேன்.
அவன் என்ன சொல்ல வர்றான்? ஐம் பார்ஷியல் டுவர்ட்ஸ் ஜெசிகான்னு சொல்ல வர்றான். சரிங்களா? ஜெசிகா போய் அவங்க அம்மாட்ட சொல்லும், உன் பையன் என்ன தப்பு பண்ணாலும் கண்டுக்காதம்மா, நான் நல்லது பண்ணால் கூட என்கிட்ட குற்றம் கண்டுபிடி. இது ஸ்டாண்டர்ட். சரிங்களா? பிரதர் புத்திசாலித்தனமாக என்ன டாபிக்னு தெரிஞ்சு விவேகமாக பதில் சொன்னார். ஃபேமிலிக்குள்ளே ஃபேவரேட்டுங்கிற கான்செப்டே இருக்கக்கூடாது. இருந்தால் என்ன பிரச்சனை? இருக்கக்கூடாது. ஒரு குடும்பத்துக்குள்ளே அப்பா அம்மான்னு இருக்காங்கன்னா, நம்ம ஆண்டவரை எப்படி நோக்கி பார்க்குறோமோ, பிள்ளைங்க ஒரு காலம் வரைக்கும் அவங்களா சொந்த கால் சொந்த கையில் நிற்கிற வரைக்கும் அவங்களோட ஆண்டவன் யார் தான்? பெற்றோர்கள் தான். அவங்கள அப்படி தான் பார்க்கும். அவங்க எப்படி நடந்துக்கிறாங்களோ, பிடிக்குதோ பிடிக்கலையோ, அவங்க அப்பா அம்மா ஆகும்போது அதே பேட்டர்ன் தான் ரிப்பீட் ஆகும். தட்ஸ் வாட் சைக்காலஜி சேஸ். சரிங்களா? ஆதியாகமம் 25:27-28 ஏற்கனவே வாஸ்த ஒரு வசனத்தோட கண்டினியூஷன். ஏசா வேட்டையில் வல்லவனும் வன சஞ்சாரியுமாய் இருந்தான், யாக்கோபு குணசாலையும் கூடாரவாசியுமாய் இருந்தான். அப்பா எவ்வளோ புத்திசாலி பார்த்துக்கங்க. ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது ஈசாக்குடைய வாய்க்கு ருசிகரமாக இருக்கிறதுனாலே என்ன பண்ணானா? ஏசாவின் மேல் பச்சைமாக இருந்தான். அடப்பாய், ஒரு நாக்குக்காக எனக்கு இந்த பிள்ளையை பிடிக்கும் பர்சனலான்னு வேறு ஏதாவது ரீசன் சொல்லிதான் கூட என் மனசு கொஞ்சம் சமாதானமாக இருக்கும். அவன் வேட்டையாடி கொண்டு வர சாப்பாடு செம்மையாக இருக்கும். அந்த மான் கறி இருக்கே, என் பையன் சுட சுட வேட்டையாடி கொண்டு வந்தான்னு வைங்களேன், அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால அவன் மேல் பச்சைமாக இருந்தானா. அம்மாவுக்கு ரீசன் சொல்லலை, ஆனால் என்னன்னு நம்மளுக்கு தெரியும். குணசாலியாக இவன் இருந்தான். ரெபெக்காவோ யாக்கோபின் மேல் பச்சைமாக இருந்தாள். ஆனால் 2 பேர் பண்ணது ரைட்டா தப்பா? என்னதான் நீங்கள் சமாதானப்படுத்த ட்ரை பண்ணாலும் 2 பிள்ளைங்க இருந்தால் 2 பேரும் ஈக்குவலண்ட்டாக பார்த்துருக்கணும். அவங்க பார்க்காதது தப்பு. இந்த ஏசா முட்டாள் விற்று போட்டான். ஆனால் இந்த ரெபெக்கா யாக்கோப் மேலே பச்சைமாக இருக்கனால என்ன பண்ணாங்க? நீ போடா, அம்மா அப்பா சாபம் கொடுத்துட்டா, அப்பா சாபம் கொடுத்தா அது அம்மா மேலே இருக்கட்டும், நீ போ. துணிகரமாக போய் அப்பாவை ஏமாற்றி, கண்ணு தெரியாமல் பலவீனமாக இருக்க அப்பாவை ஏமாற்றி நீ ஆசீர்வாதத்தை பறிச்சுக்கோ. அப்பா உன் மேலே சாபம் கொடுத்தா அதை யார் எடுத்துப்பா? நான் எடுத்துக்கிறேன். இதெல்லாம் ஏதாவது ஒரு வகையில் நியாயமாக தெரியுதா? கடைசியில் அந்த பையன் மேலே ஏன் இவ்வளோ பாசம் அந்த அம்மாக்குன்னா, குணசாலியாக வீட்டுக்குள்ளே அந்த அம்மாவை சுற்றியே வந்துட்டு இருந்திருப்பான். எப்போ இந்த அம்மா அப்படி சொல்லி அவனோட உன் மேலே சாபம் எதாவது வந்துச்சு அது ஏன் மேலே வரும் சொன்னிச்சோ, அன்னையிலேருந்து அந்த அம்மா போய் சேர்ற வரைக்கும் அந்த பையனையே பார்க்க முடியல. ஒரு அம்மாவுக்கு அந்த பையனை பிடிச்சிருந்துச்சின்னா கூடவே இருக்கணும், இல்லை பார்க்குற தூரத்தில் இருக்கணும், பேசுகிற வசதியில் இருக்கணும். அந்த அம்மா இவ்வளோ சொல்லிவிட்டு உசுருக்கு தப்பிச்சு ஓடி போயிடுறா உங்கள் மாமாட்ட. யாருன்னே தெரியாத மாமா, அது வரைக்கும் பார்க்காத மாமா, அவன் இவனோட கில்லாடி மாமா, நீ 1 மடங்கா நான் 10 மடங்கடா வாடான்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட மாமாட்ட அனுப்பிச்சி வச்சுட்டு இந்த அம்மா போய் சேர்ந்துருச்சு. ஸோ பார்ஷியாலிட்டி காமிக்கிறது நியாயம் இல்லை, காமிச்சா குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை தான். இது ஒரு எக்ஸாம்பிள் தானா? இவங்க அப்பா இவருக்கு பண்ண நான் சொன்னேன்ல, ஒரு குழந்தைகளுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அப்பா அம்மாவை பார்த்து they will start reflecting the same behavior here or there. எங்கேயாவது ஒரு இடத்துல அது வெளிச்சத்துக்கு வரும். எங்கள் மாமியார் என்னை கொடுமைப்படுத்தினாங்க, நான் மாமியார் ஆகும்போது என் மருமகள்கிட்ட ஒழுங்காக நடக்கணும், அதுதான் அறிவு. ஆனால் சைக்காலஜி என்ன சொல்லுதுன்னா, தெரியாமல் இது வெளிப்பட்டு விடும் அப்படின்னு சொல்லுது. சரிங்களா? கர்த்தரோட கிருபையில் அதெல்லாம் பிரேக் பண்ணி நம்ம நல்ல மாமியாராக மாறிக்கலாம். சரிங்களா? ஆதியாகமம் 37:3-4 இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாக நேசிக்கிறது மட்டும் இல்லை, அதை பட்டவர்த்தமாக வெளிக்காமிச்சிட்டார். எப்படி? அவனுக்கு பலவர்ண அங்கியை செய்வித்தான். ஸ்பெஷல். அவனை பார்த்தா தனியாக தெரியணும், அவனை பார்த்தா துண்டா தெரியணும், இதுதான் என் நேசகுமாரன்னு சொல்லிட்டு. இப்படி பண்ணனால இமீடியட்டாக அடுத்த வசனமே என்ன சொல்லுது பாருங்க, அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது, நம்ம தம்பி தானே இருந்துட்டு போட்டு விட்டாங்களா, அவனுடைய பட்சமாய் பேசாமல்
அவனை பகைத்தார்கள். நான் போன வாரம் சொன்னேன், உங்கள் அம்மா அப்பாவை நேசிக்கிறீங்களா? நீங்களும் உங்கள் மனைவியும் தனியாக உங்களோட கவர்னன்ஸ் கீழே வந்தீங்கன்னா நீங்களும் உங்கள் அம்மா அப்பா கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்க முடியும். உங்கள் மனைவியும் உங்கள் அம்மாவும் ரப் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப கம்மி. ஸோ பாசிட்டிவானது மட்டும், ஒரு விசேஷம், ஏதாவது ஒரு காரியம், அந்த நேரத்தில் கூடி ஹலோ ஹாய்ன்னு பேசி சமாதானமாக இருக்க முடியும். எப்போ ஒரு இடத்துல போட்டு ரெண்டு பக்கமும் மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் அடி மாதிரி ரெண்டு பக்கமும் அடி வாங்கிட்டு இருக்க வேணான்னு நான் சொன்னேன். இங்கே பாருங்கள், உங்களுக்கு 2 பிள்ளை 3 பிள்ளை இருக்குன்னா எப்போ ஒரு பிள்ளை மேலே அதிகமான பாசம் காமிக்கிறீங்கன்னு மற்றவங்களுக்கு தெரியுதோ அப்போவே குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை. ஸோ பையன் பொண்ணு, மூத்த பையன் சின்ன பையன், இவன் நல்லா படிக்கிறான், இவன் நல்லா படிக்கலை. ஐ எம் சாரி டு சே திஸ், இந்த குழந்தை அழகாக இருக்குது, இந்த குழந்தை அழகாக இல்லை. என்னுடைய நண்பன் ஒருத்தன் பிறந்ததுலேருந்து அவனோட குழந்தைய தூக்கலை அப்படின்னு அவங்க வீட்டுக்காரமாக கம்ப்ளைண்ட் பண்ணுது. என்ன அப்படின்னு கேட்டால், இவன் பார்க்குறது கொஞ்சம் நல்லா இல்லை. எனக்கு அது கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்படி ஒருத்தன் இருக்கான்னா உலகத்தில் ஆட்கள் இருக்க முடியும். எதற்காக பிள்ளையை நேசிக்கணும்? அது உங்கள் பிள்ளைங்கிற ஒரே ரீசன்னால் இன்றைக்கி எதற்காக உங்கள் மேலே சகலவிதமான ஆசீர்வாதம் அவர் கொடுக்க ரெடியாக இருக்கார்? நீங்கள் அவரோட பிள்ளை, அவர் அப்பான்னு கூப்பிட்ற ஒரே ஒரு ரீசன்னால், என் பிள்ளை டெய்லி பைபிள் படிக்குது, என் பிள்ளை டெய்லி ப்ரேயர் பண்ணுது, என் பிள்ளை ஒழுங்காக இருக்குது, இதெல்லாம் செய்வீங்க. பட் இது இல்லை அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கான ரீசன். நீங்கள் பிள்ளை, அது ஒன்று தான் ரீசன். நீங்கள் உங்கள் பிள்ளை மேலே எதனால், இவன் நல்லா படிக்கிறான், இவன் நல்லா படிக்கலை, இவன் சொல் பேச்சு கேட்குறான், இவன் சொல் பேச்சு கூட கேட்கலை, எதுவுமே ரீசன் கிடையாது. உங்கள் பிள்ளைன்னா உங்கள் பிள்ளை தான். ஆனா பெண்ணா எந்த ஒரு கேட்டகரைசேஷன்னாலும் பார்ஷியாலிட்டி இருக்கவே கூடாது. இருந்தால் பிரச்சனை நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? கர்த்தர் எப்படிப்பட்டவர்? ரோமர் 2:11, தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. அப்போஸ்தலர் 10:34, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. நீதிமொழிகள் 28:21, முகதாட்சண்யம் நல்லதல்ல. இதை எனக்கு அந்த மெசேஜ் இங்கிலீஷ் ரிவிஷனில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிளேயிங் ஃபேவரேட்ஸ் இஸ் ஆல்வேஸ் அ பேட் திங். யூ கேன் டூ கிரேட் ஹார்ம் இன் சீமிங்லி ஹார்ம்லெஸ் வேஸ். ஒருத்தரை கத்தி எடுத்து குத்த வேண்டிய அவசியம் கிடையாது. பெரிய ஆபத்து இல்லை, இது ஒரு சாதாரண விஷயம். ஏன் ஒரு பையனை இன்னொரு பையனுக்கு மேலே ஃபேவர் பண்ணுறேன்னாலே அதிகப்படியான தப்பு ஆட்டோமேட்டிக்காக நீ விளைவிக்கிறாய். சரிங்களா? இது பெரிய குத்தமாக, இட் லீட்ஸ் இன் டு அ பிக்கர் ப்ராப்ளம். சரிங்களா? இது பெரிய பிரச்சனைகளுக்குள்ளே கொண்டு போய் விடும். எதுக்காக யோசிப்பை தூக்கி கொண்டு போகலான்னு நினச்சாங்க? எதுக்காக குழியில் தூக்கி போட்டாங்க? கர்த்தர் அதெல்லாம் மாற்றினார். அவன் போய் அடைஞ்ச கஷ்டம், அப்பாவும் பையனும் பிரிஞ்சிருது. டேய், நான் சாகும்போது என் நிறை மயிரை சஞ்சலத்தோட என்னை போட போகிறீங்க. பிரிஞ்சிருந்தாங்க. எதனால்? அந்த ஒரு பையனை மற்ற எல்லா பையனுக்கு மேலே அன்பு செலுத்துறதுனால, தனியாக காமிச்சதுனால. சரிங்களா? யூ ஷுட் நாட் ப்ளே ஃபேவரைட்ஸ். கர்த்தர் பாரபட்சம் உள்ளவர் அல்ல. கர்த்தருடைய ரெப்ரசன்டேட்டிவாக உங்கள் குடும்ப தலைவியாக இருக்க நீங்கள் எப்படி இருக்கக்கூடாது? பாரபட்சம் உள்ளவங்களாக இருக்கக்கூடாது. சரிங்களா? பிள்ளைங்களுக்கு ஒரு வேளை இவ்வளோ சொல்லியும் கூட சிலர் எனக்கு பையன்தான், எனக்கு பொண்ணு தான் அப்படின்னு இருக்க முடியும். முட்டாள்கள் என்ன சொன்னாலும் திருத்த முடியாது. சரிங்களா? கேட்டு திருந்த மனசுள்ளவங்க திருந்துவாங்க. கேட்டும் அவங்களுக்கு திருந்த முடியலன்னா அவங்கள திருத்த முடியாது. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு டைம் ஆகிடுச்சான், இன்னும் என் மெசேஜ் முடியலை. ஸோ அடுத்த வாரமும் இதோட வெர்ஷன் கண்டினியூ ஆகும். ஏன்னா இதுக்கு அடுத்து வரப்போகிறது தான் எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்ச டாபிக். சரிங்களா? பிள்ளைங்களுக்கு சொல்கிறது, என் அப்பா அம்மா இப்படி இருக்காங்க, இல்லை துரதிர்ஷ்டவசமாக ஒரு பிள்ளைக்கு அப்பாவோ அம்மாவோ இல்லை யாராவது ஒருத்தர் இல்லை, அன்பு செலுத்தக்கூடிய அப்படி இல்லைன்னா, என் தகப்பனும் என் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். சங்கீதம் 27:10. ஈவன் இஃப் மை ஃபாதர் அண்ட் மதர், அப்பா அம்மா கைவிட மாட்டாங்க. அப்படியே நடந்தால் கூட பிள்ளைங்கள் யாரை நோக்கி பார்க்கலாம்?
அதுக்காக மன விருத்தியாக எங்கள் அப்பா அம்மா என்னை கண்டுக்கவே இல்லை, என்னோட இவனை தான் உயர்த்தி பார்க்குறாங்க. நம்ம பரலோக பிதாவை நோக்கி பார்க்கலாம். அவர் உங்களுக்கு தேவையானது எல்லாம் செய்வார். சரிங்களா? நான் சொன்ன மாதிரி என் டைம் முடிஞ்சு போச்சு. நான் எதிர்பார்க்கல இவ்வளோ நேரம் எடுக்கும். டைம் முடிஞ்சு போச்சு. அடுத்த வாரம் இது தொடங்கும். அடுத்த வாரம் வர்றதுக்கு முன்னாடி இந்த சொல்ல போகிற டாபிக் உங்களுக்கு புரியணும்னா, இயேசு கிறிஸ்துவோட வம்ச வரலாறு மத்தேயுவில் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? லூக்கா, மத்தேயு 1, லூக்கா 3 ரெண்டுலையும் கொடுத்துருக்காங்க. அந்த வம்ச வரலாறை மட்டும் ரெண்டையும் வாசிங்க. பொதுவாக நம்ம அதை வாசிக்கும் போது கடன் வாசித்து போயிடுவோம். அதில் ஒரு பெரிய அற்புதம் புதஞ்சு கிடக்குது. மத்தேயும் லூக்காவும் வாசித்துட்டு வாங்க. அடுத்த வாரம் நம்ம பார்க்க போகிறது சுதந்திரிச்சுக்கிறது. அப்பாவோட சொத்தை, ஆஸ்தியை பையனுக்கு மட்டும்தானா இல்லை பொண்ணுக்குமா எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இந்த வாரம் முடிச்சுருவேன்னு நினச்சேன். டைம் முடிஞ்சு போச்சு. பாஸ்டர் டைம் கொடுக்கணும் இல்லையா? ஸோ பி பிளஸ்ட். உங்களுக்கு கர்த்தர் வெளிச்சம் காட்டுவார், கர்த்தர் சத்தியத்தில் நடத்துவார். இது வரைக்கும் கூட ஏதாவது புரியாமல் தவறுதலாக இருந்தால் தப்புன்னு ஒத்துக்கிட்டு நல்ல வழி. எவ்வளோ நேரம் இருட்டில் போய் மொட்டை கிணறுல உள்ளது தெரிஞ்சேன், இப்போ திரும்பி நல்ல பாதையில் நடக்க முடியும் இல்லைங்களா? பி பிளஸ்ட்.